கையில் எடுத்து கையில் இப்போ வர மாட்டியா சார் கருவாளத்தும் பார்ப்பீங்களாங்க. ஓ சேஃப்டி முக்கியம் போயிடும். எவ்வளோ போய்க்கிருக்கு இந்த பாருங்களே இப்போ வெட்டி தோண்டி முடிச்சுட்டான். ஆமாம், இன்னும் நிறைய கிடக்கு. இது மட்டும் போதும். ஆல்ரெடி இதே வெட்டி நிறைய தின்னுட்டான், வெட்டும் போதே தின்னுட்டான். ஆமாம், தின்ட்டு மிச்சம் அது. சாய மக்களை இன்றைக்கி வீடியோக்கில் அம்மா பார்க்க போனால் பனம் பழுத்து கீழே விழுந்து அந்த விதை முளைச்சிருக்கேன். அதை வெட்டினோம்னா உள்ளே வந்து பஞ்சு இருக்கேன். ஆமாம், அந்த பஞ்சு தான் இன்றைக்கி வெட்டி சாப்பிட்றப்போ நல்லா இனிப்பாக வேறு லெவலில் இருக்கேன். ஆனால் மருத்துவ குணம் நிறையா இருக்குது இதில். ஆனால் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பெரிய ஆளுகள்கிட்ட கேட்டால் தெரிய சொல்லுவாங்க. வாங்க, பனை மரத்துக்கிட்டே நிற்கிறான். நம்ம சுற்றியும் பார்த்தா தெரியும் பனை மரம். வாங்க அதை எப்படிலாம் எடுத்து வெட்டி சாப்பிடணும்னு பார்க்கலாம். பார்த்துக்கு பனை மரம்னே வரிசையாக இருக்கேன். பார்த்தாலே தெரியும். இதில் வந்து ஆரம்பித்து பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் முளைச்சிடுச்சு. இதெல்லாம் வாங்கிப்பா இருக்கும். நான் வெட்டுவோமா? ஃபஸ்ட்டு கொட்டையப்பெல்லாம் பிறக்கி போடு. அதே பிறக்கி நான் போடு. மலப்பு கொட்டையெல்லாம் கையில் எடுத்து கையில் இப்போ பிறக்க மாட்டியா சார் கருவாளத்தும் பார்ப்பீங்களாக்கு. என்ன கிடந்துச்சுன்னா அதுக்குள்ள ஐயா ஓ சேஃப்டி முக்கியம் பிகில் மாதிரியா. இன்னும் கிடந்தா நான் ஒரு வாரத்தில் கிழங்கு முளைச்சுன்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பாக முளைக்கும். அதான் முளைச்சிருக்கு. இங்கே வாங்க, இது பூராமே முளைப்புதேன். ஆமாம், இதை இன்னைக்கு வெட்டி உள்ளே பஞ்சை எடுக்க போவேன். இது வந்து ஏன்டா முளைக்க போடலாமேன்னு கேட்பீங்க. ஆமாம், இது வந்து எங்கள் ஊரில் நிறையா இருக்குது. நிறையா முளைச்சிருக்கு. நேரம் பாருங்கள், கீழே முளைச்சிருக்குங்க. ஆமாம், எங்கள் ஊரில் வந்து பனம்பு வந்து ஏகப்பட்டது நிறையா கிடக்கு. ஆமாம், அதனால தான் அதே மாதிரி நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து பதிச்சுட்டு தான் வெட்டி சாப்பிட்றோம். ஆமாம், ஆனால் கடைசியாக வேணால் அந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள். நிறைய விதை பதிச்சிருக்கோம். அன்றைக்கி நிறையா எடுத்துகிட்டு போயிட்டோம்ல இதிலேருந்து. அது நிறையா கிடக்குற. இன்னும் அங்கிட்டலாம் நிறையா கிடக்கு. நீ நல்லா வெட்டி சாப்பிட்றேண்ணா. இன்னும் அதெல்லாம் 2 முளைச்சிருக்கு. இங்கே வாங்க, ஒரே வீட்டில் 2 முளைச்சிக்குவாங்க. அது 2 விதை வந்துருக்குல்ல. 3 இருக்கா 2? 3 விதை. 2 தான் பேசிருக்குது. கிழங்கு ஒரு 4 வந்து பிடுங்கணும்டா. கிழங்கு பிடுங்கடா. கிழங்கு நான் கொஞ்சம் நாளாக வச்சுறேன். முளைச்சிருக்காரு கிழங்கு வைக்கிறது. இன்னும் அதிலே நிறையா முளைச்சிருக்காரு. அந்த ஒரு பூச்சி கிச்சிமா கிடக்கல. அது உள்ள பூச்சி கீச்சில் என்ன விதைக்கல பூவுக்குல பூச்சி இருக்க போது. இல்லை வெளியில் கிடக்கல. சேஃப்டிக்குத்தேன். இந்த நேரம் பிறக்கி என்ன போடு. வெட்டுறதுக்குலாம் ஒரு கட்டை எடுத்தான்ட்டான். அருவாது இது வெட்டுறதுக்கு வந்து தீட்டிலாம் கொண்டாடப்படாது. இந்த இது வந்து வெட்டுறதுக்கு தீட்டி கொண்டாடாமல் அருவா பல்லு போயிடறேன். ஆமாம், தீட்டாமல் இருக்க வச்சு வெட்டினேன். ஏன் அவன் நிறையா முளைச்சிருக்கும்டா. இந்த நிறையா முளைச்சிருக்குல்ல. இதை பாருங்க, பூராமே முளைப்புவேன். ஆமாம், கிழங்கு வைக்கிற கண்டிஷன் அதில் இதெல்லாம். இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா பூராமே கிழங்கு. ஆமாம், இதுவே வந்து நாளைக்கு வர வந்து வெட்டி பதிக்கலாம் பார்க்குறான். பதிக்க வச்சோம்னா கிழங்கு வரும், கிழங்கு சாப்பிட்லாம். அப்படிங்கி இந்த பனைமரத்தில் எல்லாமே இதுதான் கிடைக்கும். கொசு தான் கடிக்குது பயங்கரமாக. உடனே தான் கொசு கடிக்கலையே. கொசு ஒன்றே கடிக்குது. உடனே எங்களை போடு. இந்த இருக்கிறத வெட்டிட்டா அப்போ எடுப்போம். இல்லை ஃபுல்லாக நிறைய பிறகு போட்டுக்கிறோம். கிண்ணத்தை ரெப்பான பகில கிண்ணத்தை விற்கணும். முதல் வெட்டிக்குவோம். அது இதுங்க நடக்க பிறக்க ஃபஸ்ட்டு பிறக்கிட்டு கடைசியாக வெட்டிக்கிறோம். இல்லை எல்லா இதையும் பிறக்கிட்டு கடைசியாக கண்டினியூ பண்ணுறோம். அதெல்லாம் கிழங்குடா. இங்கே பிடுங்க கிழங்கு வச்சிருச்சு உள்ள. போனட்டு வந்து முளப்பு இருக்க கிழங்கு அப்படின்னா அந்த ஓட்டு முளப்பு இல்லாத கிழங்கு எடுப்பீங்க.
என்ன பண்ணுற? இந்த இது இது வந்துச்சுன்னா இந்த முளைப்பு இருக்குல்ல. இரு சாமி, இரு சாமி. இதெல்லாம் பழசு. இந்த இருக்காருங்க முளைப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் கலந்து வைக்கிற கண்டிஷன். இதெல்லாம் முளைப்பு நிறையா இருக்குடா. இதில் மொங்குமே வந்து நிறையா மொங்கு வெட்டியிருக்கான். மொங்கு நல்லா வெட்டி சாப்பிட்டோம் அந்த மரத்தில். இருந்தாலும் நாங்கள் வெட்டி இவ்வளோ பழம் பழுத்துருக்குது. அந்த எந்த அளவுக்கு இந்த மரத்தில் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே இதெல்லாம் கிழங்கு வைக்கிற கண்டிஷன் பாருங்க. முளைப்பு இந்த இதெல்லாம் இருக்கட்டும். கிழங்கு வைக்கிற கண்டிஷன் இங்கே பாருங்க. எல்லாமே வச்சுருக்கேன். இன்னும் நிறைய கிடக்குது. யாரும் எட்டுக்காய் பணம் எடுத்தேன். இப்போ காமிச்சிருக்காங்கலாம் யாரும் எவ்வளோ இல்லைண்ணா. இது வந்து பனம்பழத்தில் வந்து அல்வா செய்யலாம். ஆனால் பனம்பழ சீசன் முடிஞ்சு விட்டது. நீங்கிட்டு பனம்பழம் அல்வா செய்கிறது இல்லை. இதெல்லாம் கொட்டை தான். இந்த கொட்டையில் நான் முளைக்கலை. இப்போ முளைக்காமல் இருக்குங்கலாம். இப்போ தான் முளைச்சிக்கிருக்கு. ரெடி வந்துட்டாப்புல. எல்லாத்தையும் கிழங்கு வெட்டிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பெரகிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அந்த பூவை காமிடா. என்ன பாருங்க, இதுக்குள்ளே இருக்கும் பூ. அதனால் இப்போ காமி தூக்கி எடுத்து கிணத்துல போட்டு வெட்டியே. இந்த கடைசியாக வெட்டி எல்லாத்தையும் வெட்டிட்டு கடைசியாக எடுத்து கொடுக்குறோம். 2 ரூபாவில் எடுத்து உட்காந்து நான் வீடியோ திரும்பி நினைக்கிறேன். அப்போ பார்த்து வெட்டணும் தம்பி. இப்படி வெட்டாத. 6 இதில் இருந்தால் இருந்துட்டு போட்டேன். அதுக்கு இல்லை, அந்த முளைப்புலே அந்த முளைப்புலே வெட்டி பிடிக்கும். ஏன் மற்றதில் வெட்டி பிடிக்காத? என் கையில் மட்டும் வெட்டியா சாமி. ஒரு புண்ணிய கோடி புண்ணியம். அன்னைக்கே கையில் வெட்டிக்கிட்ட. படுக்கப்பட்டு விட்டு அப்படி வச்சு விட்டு. இது வெட்டால் வந்து இதே ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம், அதுவும் தீட்டி கொண்டாந்தோம்னா அருவாதோடு அவ்வளோதான். பல்லு ஃபுல்லாக தரிச்சு போங்க. தீட்டாமல் இருக்கிறவா நல்லது. ஏன்னா மூஞ்சி பேத்து பறக்க விட்றேன் எல்லாத்தையும். இதான் உள்ளே இருக்குது பஞ்சு. அப்படியே வெட்டி எனக்கு கீழே போய் கடைசி எடுத்துக்குவோம். கடைசி எவ்வளோ எடுப்போம் பார்ப்போம். இப்படி உங்கள் பக்கமாக கிடச்சா நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது இதெல்லாம். எவ்வளோ படிக்கிருக்கணும். ஏன்டா கூட எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் 6 ரூபா வந்து எடுத்துகிட்டு வாடாங்கன்னு எதுவுமே சரி. இப்போ பேசாமல் வந்துட்டு அப்படியே ஏம்டி சரியாக இருந்துங்க. ஏன் தீட்டலடா அருவாண்ணா. ஏம்டி தீட்டிக்கிட்டு நல்ல பதமாக இருக்கு. ஆனால் அருவா பல்லு போக தெரியும் பார்த்துக்க. அதே ஒன்று அடமான் மண்ணுக்கு ஓட்ட. ஒரு வெட்டு நறுக்கு வெட்டிட்டேன்னா அடுத்து நல்லா பிடிச்சிருந்தா அருவா. மண்ணுக்கு ஒட்டாத சாமியே. என்ன பாருங்க, கட்டியில் போடு. நான் ஒரு கிணறு நம்பிடுவியா?
ஒரு கிலோ வச்சு தப்பிடுவியா? ம் ஆ அது தப்பிடலாம். நிறையா கிடக்கு. அறுபதையும் இருக்கா? வெட்டியாக பூச்சிது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? இதுலேயே கொட்டையில் நிறைய விதமாக இருக்கும். தண்ணி கொட்டை ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும். அது வந்து அது வந்து இனிக்காது, சலசலன்னு இருக்கும் அந்த பஞ்சு. இன்னும் நல்லா இருக்கும். இதில் 2 வகையான இது இருக்குது. ஒன்று சலசலன்னு இருக்கும். அதுவா நல்லா இருக்குவாதே எல்லாத்தையும் விட்டு. இல்லை வராட்டம் விட்டுரு, அப்புறம் எடுத்துக்குவான். ஆனால் எடுத்தப்பெல்லாம் சட்டிக்கு விட மண்ணுக்கு விட்ட அப்புறம் சட்டியில் போவேன். ஆனால் இது ஒன்று ரொம்ப மோசமாகடா. ரொம்ப சின்ன சின்னதாகடா. கொஞ்சமாக கொஞ்சமாக பெருசாக இருந்தால் தானே எடுக்க முடியும். இப்போ சின்ன சின்னதாக இருக்குது. அருவா அப்படி நல்லா விட்டுதா? வர கைக்கு வந்ததை எடு, கைக்கு வராத அப்படியே வச்சிரு. கடைசியாக எடுத்துக்குறோம் அருவாவில் முக்கில் 2 பேரும் சேர்ந்து. ஒரு ஒட்டு நல்லா உட்கார மாதிரி வெட்டிடு. நீ வெட்டி பிடிச்சான் ஒரு வெட்டு பிடிச்சிச்சுனா போதும். இந்த நல்லா இருக்குது பஞ்சு நிறையா. இது அழிய போச்சு. அதை தனியாக வை பார்ப்போம். இப்படி அழிய போச்சு. தண்ணி கிடந்தால் இருந்திருக்கு நினைக்கிறேன். தண்ணிக்கிலே ரொம்ப இதாக இருந்தால் அப்படி இருக்கு. கொசு தாண்டா பயங்கரமாக கடிக்குது டே. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னா கொசு கடிக்குதுடா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இனிப்பாக இருக்கா? சாப்பிடு, வெட்டி சாப்பிட்றதா வெட்டி சாப்பிட்ருக்க ஒன்று டக்குன்னு வெட்டிடலாம். இந்த பாருங்களே, இப்போ வெட்டி தோண்டி முடிச்சுட்டான். ஆமாம், இன்னும் நிறைய கிடக்கு. இது மட்டும் போதும். ஆல்ரெடி இதே வெட்டி நிறையா தின்னுட்டான், வெட்டும்போதே தின்னுட்டான். ஆமாம், தின்ட்டு மிச்சம் அது. இது பேக்க தின்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன் எந்த நிற்கிற மரியாதையாங்க? நல்லா இருக்கு நண்பர்களே. நீ தாட் போய் எப்படி இருக்குண்ணா? அது இனிப்பா நல்லா இருக்கு. இனிப்பா நல்லா இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் சலசலன்னு இருக்கும். அது ஒவ்வொரு மரத்தை பொறுத்து. ஆமாம், ஒவ்வொன்றும் சலசலன்னு இருக்கு. உட்காருங்கண்ணா. இந்த பாங்க இப்போ வெட்டி போட்டது போவான். இந்த வெட்டி போட்டது வெட்டி போட்டு தின்னுக்கு இருக்கான். எடுத்துன்றா இது கொஞ்சம் நல்லா இனிப்பாக. ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டை பொறுத்துக்கல. சூப்பராக இனிப்பு. இதுதான் உங்கள் ஊரில் கிடச்சுன்னா மறந்தாமல் சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். ஒவ்வொரு இது மட்டும் உங்களுக்கு தரசலான இருக்கும். அது இந்த தண்ணி கலந்த இடமா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் முழுசாக வெட்டி எடுத்துக்கான். மழை பெஞ்சது தண்ணி கிடச்சி வச்சியா? அதுவாக இருக்கும். தண்ணி கிடந்தால் கொஞ்சம் சலசலானதே இருக்கும். வெளியே முடிச்சுக்குவோமா? திண்டுப்போம். அதுதான் நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போட முயற்சி பண்ணுறோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இன்னும் இதெல்லாம் கிடச்சுன்னா முக்கியமாக சீசன் டேட்லாம் கிடைக்கும். மறக்காமல் வெட்டி சாப்பிடுங்க. மருத்துவ குணம் நிறையா இருக்குது.